ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சிக்கன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் சட்னியை வச்சு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ப்ரெட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். அதுக்கடுத்து நீங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், போன்லெஸ் சிக்கன் ஓகே, எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவி அப்புறம் இதில் பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம சிக்கனை குக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ லைட்டாக எண்ணெயில் ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் குக் ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா சிக்கன் நல்லா குக் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ தான் உப்பு சேர்க்குறோம், அதுக்கடுத்து சட்னிக்கு சேர்க்க மாட்டோம். அதனால் நம்ம சிக்கன்லேயே உப்பு சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் சிக்கனில். ஸோ அதனால் நீங்கள் நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு சிக்கனில் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுங்க, இல்லாட்டினா தண்ணியெல்லாம் தேவையில்லை. ஸோ சிக்கன்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதிலே சிக்கன் நல்லா குக் ஆயிரும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி சேருங்க, இல்லாட்டினா வேணாம். இப்போ சிக்கனை நம்ம குக் பண்ணுறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக இன்னும் சிக்கனில் தண்ணி இருக்குது. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா வற்றணும். ஸோ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சமாக ஃப்ளேமை கூட்டி வச்சுடுங்க. இப்போ ஆல்ரெடி சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு, ஆனால் இருந்தாலும் இந்த தண்ணி எல்லாமே வற்றணும். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு தண்ணியெல்லாம் வற்ற விட்டுருங்க. இப்போ சிக்கன் நல்லா உங்களுக்கு குக் ஆகிருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது சிக்கன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு ஹீட்டெல்லாம் சிக்கனில் ஆறட்டும். ஸோ தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் இந்த நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 இல்லாட்டினா 5 பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு பீஸ் அளவுக்கு. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசிக்கு தேவையான அளவு 1 இல்லாட்டினா 2 பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஸ்பைசி லெவல் எவ்வளவோ அதுக்கு ஏற்றாப்பில் சப்போஸ் பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை நீங்கள் நல்லா வதக்கிடுங்க.
இந்த சிக்கன் சட்னி வந்து மோஸ்ட்லி யாருமே செய்ய மாட்டோம், ஏன்னா ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி. ஆனால் இதை நீங்கள் பயப்படாமே நல்லா செய்யலாம். இப்போ வந்து ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன தக்காளியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய தக்காளி அப்படி இருந்துச்சுன்னா ஒரு அரை தக்காளி போட்டாலே போதும். ஸோ ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் வந்து கரெக்டாக அரை தக்காளி, சின்னதாக இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் 1 சேர்க்கலாம், பெருசாக இருந்தால் அரை தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1 டீஸ்பூன். இப்போ அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து கரெக்டாக 1 டீஸ்பூன், இல்லாட்டினா அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம், உங்களோட ஸ்பைசி லெவல் பொறுத்து. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிடுங்க. இந்த சிக்கன் சட்னி வந்து ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிய வந்து வதக்கிடுங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து உப்பு பத்தலாட்டினா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சு, ஸோ நான் ஆட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாமே அந்த மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு இருக்கிறப்பயே வந்து ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சிக்கன் சட்னி வந்து செஞ்சுட்டு அடுத்த தடவை இட்லி தோசைனாலே பழையபடிக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா சிக்கன் கூட அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சிக்கன் வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி குக் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டினா சிக்கன் வேகலாட்டினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வேக விட்டுருங்க, பரவாயில்ல. சிக்கன் வந்து எனக்கு நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளவுதான், நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து ஹீட்டை ஆற விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஹீட்டை ஆறணும். ஸோ அதனால் வந்து நம்ம சிக்கனை வந்து கொஞ்சம் தனியாக வச்சுருவோம். ஹீட்டை ஆறுனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ ஜாரில் வந்து இந்த மாதிரி சிக்கனை வந்து எல்லா சிக்கனையுமே வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, உங்களுக்கு கொரப்பாக வேணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லாட்டினா நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக வேணுனாலும் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சட்னி வந்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு சட்னியை வந்து அரைச்சிடலாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக சட்னி வந்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிடலாம். நல்லா க்ரீமியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம சட்னியை வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து கடுகுளுந்து வந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து வந்து பொரியட்டும். இப்போ கடுகுளுந்து பருப்பு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. அவ்வளோதான். இதை தூக்கி அப்படியே சட்னியில் ஊற்றிடுங்க. சூப்பரான சிக்கன் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கொஞ்சமாக சிக்கனை வச்சு நம்ம சூப்பரான சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். நீங்கள் இந்த சிக்கன் சட்னியோட டேஸ்ட்டை வந்து மறக்கவே மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி இதே மாதிரி சிக்கன் சட்னி வந்து செய்ய சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.